அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கிளைக்கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரௌபதி. பாஞ்சாலி இருக்காங்க இல்லையா, பஞ்ச பாண்டவருடைய மனைவி திரௌபதி. திரௌபதியின் பாதணிகளை சுமந்த கிருஷ்ணர். பாதணிகள்னால் செருப்பு, காலில் போடுறது. திரௌபதியோட செருப்பை கிருஷ்ணர் சுமந்தாராம். அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். குருஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவங்களுக்கும் இடையில் யுத்தத்தில் 9 நாள் முடிஞ்சிருச்சு. 9 நாள்களில் கடந்தும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. 9 நாள் போயிடுச்சு. பாண்டவங்களை வீழ்த்த முடியலை, பாண்டவர்களை என்று நினைத்த துரியோதனன் மகாரதர்னா யார்? பீஷ்மர். மகாரதராக இருந்த பீஷ்மர்கிட்ட அவனுக்கு இருந்த நம்பிக்கையை இழந்துட்டான். 9 நாள் ஆயிடுச்சு தாத்தா, நீ இன்னும் அவங்கள விட்டு வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கோவச்சிக்கிறான். கோவம்னா சும்மா கோவம் இல்லைங்க, பயங்கர கோவம். தாத்தா இவனுக்கு மட்டுமா தாத்தா? இல்லையா, பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் தாத்தா தானே அவர், மூத்தவர். அப்போ தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்கணும் அப்படின்னு உறுதியோடவே நீங்கள் போரிடலை அப்படின்னு சொல்கிறாப்புல. யார்? துரியோதனன் பீஷ்மர்கிட்ட சண்டை போடுறான். வாயில் தன் எண்ணத்தை ரொம்ப கோபமாக பேசுகிறான் தாத்தாட்ட. துரியோதனனோட கடுமையை கண்ட பீஷ்மருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே அவரும் பதிலுக்கு மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துறேன் அப்படின்னு சபதம் செய்கிறாரு. நீ பார் துரியோதனா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் துரியோதனனா இப்போ கூட பாருங்கள், நீங்கள் பாண்டவர்களை வீழ்த்துவேன்னு தான் சொல்கிறீங்களே தவிர அவனை கொல்லுவேன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். எப்படி மனசு வரும்? பேரங்கையில் தாத்தா கொல்லுவாரா? என்ன பண்ணுறது, விதி விளையாடுது இல்லையா? சரி, அவர்களை போரில் கொல்றேன் அப்படின்னே செஞ்சோற்ற கடனை தீர்க்கணுமே அப்படின்றதுக்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். வாக்குறுதி கொடுத்துட்டாப்புல. பீஷ்மர் பாண்டவர்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்புல துரியோதனன்ட்ட. அதே நேரத்தில் பாண்டவர்களோட பாசறை இருக்கு இல்லையா, அங்கே நம்மால் கிருஷ்ணர் லேசாக சிரிக்கிறாப்புல. என்ன இவர் திடீர்னு சிரிக்கிறாரே அப்படின்னு பாண்டவர்களுக்கு புரியலை. ஏன் கிருஷ்ணர் சிரிக்கிறாப்புல அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்துருச்சு. அர்ஜுனன் உட்பட எல்லாருக்கும் கலக்கமாயிருச்சு. பீஷ்மர் எப்பேற்பட்டவர், தாத்தா அவர் யாராலையும் வெல்ல முடியாதவர், நன்றி கடனுக்காக துரியோதனன் பக்கம் இருந்தால் கூட தர்மம் வெல்லுன்னு நமக்கு ஆசி கூறினவராச்சே, அவரே இப்போ நம்ம ஒழிப்பதாக சபதம் செஞ்சுருக்காரே, நிலைமையை நினச்சா ரொம்ப பதபதமாக இருக்கே அப்படின்னு நடுங்குறாங்க. பாண்டவர்களோட இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட திரௌபதி ரொம்ப கவலைப்பட்டா. இனி தன்னோட சபதம் என்னாகிறது, போரில் திசையே மாறிடுமே அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நமக்கு ஆள் வராரு, கிருஷ்ணர் வரார். திரௌபதியை பார்த்து, சத்தம் போடாமல் என் பின்னால் வா அப்படின்னு மெல்லிய குரலில் அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாப்புல. யாரை? திரௌபதியை. கிருஷ்ணரோட தங்கச்சி இல்லையா திரௌபதி? போர்க்களத்தில் கிருஷ்ணர் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். ரணகலமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவல குரலும் ஓல குரலும் அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்துச்சான். கிருஷ்ணர் உடன் இருக்கிறான்ற தைரியத்தில் திரௌபதிக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. எதையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணர் கூப்பிட்ட பின்னாடியே போயிட்டா. போனால் யுத்த குளத்தை விட்டு கொஞ்சம் விலகுனதும்
திரௌபதி அணிஞ்சிருந்த அந்த விலையுயர்ந்த செப்பலோட சத்தம் கேட்குது அவருக்கு. ஒரு இடத்துல நின்றுட்டு கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, அம்மாடி தங்கச்சி, உன்னோட காலணிகள் ரொம்ப சத்தமாக போடுது, சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்குது, அதை கலட்டி போடேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. திரௌபதியும் காலனியை கலட்டி வீசிட்டா. அப்புறம் தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை காமிக்கிறாப்புல நம்ம ஆள். கிருஷ்ணர் காமிச்சு, திரௌபதி, நீ யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரத்துக்குள்ளே போகணும். உள்ளே குறுக்கும் நெடுக்குமா நடந்துக்கிட்டு இருக்க மனிதரோட காலில் விழு, மற்றபடி ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்கிறாப்புல. திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்துக்குள்ளே சத்தம் செய்யாமல் நுழையிறாங்க. அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமா நடந்து கொண்டிருக்கிறாப்புல. அவர் திரும்பி பார்ப்பதுக்குள்ளே அவரோட காலில் விழணும் என்ற வேகத்தோடு அவருடைய காலில் விழுந்தாள் திரௌபதி. யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர், தீர்க்க சுமங்கலியாய் இரு பெண்ணே என்று வாழ்த்தினார். பின்னர் அவளை எழுந்திருக்க சொன்னதும் அவள் யாருன்னு பார்த்துட்டாப்புல. பீஷ்மருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. திடுக்கிட்டார். இவளையா நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு மருகிக்கிட்டார் மனசுக்குள்ளே. நாளைக்கு போரில் யாரை ஒழிச்சு கட்ட போவதா துரியோதனனுக்கு வாக்களித்திருந்தோமே, அந்த பாண்டவர்களோட பத்தினியே தீர்க்க சுமங்கலியாக இருன்னு வாழ்த்திட்டோமே. தெய்வம் தன்னை ரொம்ப சோதிக்கிறத எண்ணி அவர் ரொம்ப வருந்தினார் பீஷ்மர். திரௌபதியை பார்த்த பீஷ்மர், பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த காலத்தில் நீ தனியாகவா வந்தாய், உன்னை யார் இங்கே அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைகிறது தெரிஞ்சது. அங்கே கிருஷ்ணர் நின்றுக்கிட்டு இருந்தார். பீஷ்மருக்கு என்ன நடந்துருச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. வா கிருஷ்ணா, இது உன் வேலையாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. இதுவா திரௌபதியோட பாதணிகள் அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, அதனால் கரெக்டாக சொன்னேன், இந்த துணியில் முடிச்சு வச்சுருக்கேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். உடனே அவர் எப்பேற்பட்டவர், திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாலாம். கிருஷ்ணா, இது என்ன சோதனை, என் காலனியே நீ சுமக்கிறதா, என்னை மகா பாவியாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் தார தாரையாக ஊக்குது. தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குறது தப்பில்லையம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. பெரியவர் பீஷ்மரிடம், உன் கோரிக்கையை சொன்னாயா என்றார் கிருஷ்ணர். பீஷ்மர் குறுக்கிட்டு, மாயவா, அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலை, ஆனால் நான் என்ன சொல்லணும்னு நீ தீர்மானிச்சிருந்தையோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசி மொழியாக சொல்லிட்டேன். நீ பொல்லாதவன், உன்னை அபயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள காக்கிறதுக்காக அவங்களோட பாதணிகளை கூட நீ தாங்கிக்கிட்டு இருக்க. பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால் அவங்கள என்ன செஞ்சிட முடியும்? கிருஷ்ணா, நீ யார் என்பதை நன்றாக அறிந்தவன் நான். ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நினச்சிட்டேன். அந்த தவற்றை சுட்டி காட்ட பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியோட பாதணிகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று அவர் கண்ணில் கண்ணீர் கொப்பளிக்குது. மறுநாள் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் அர்ஜுனன் எய்த அம்புகளால் படுத்தார். பாருங்கள் கடவுளே பாருங்கள், கடவுளே வந்து நமக்காக, மக்களுக்காக, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வராருன்னு பாருங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.